கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா புதிய கழக கொடியினை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கழகத்தினர் கழக கொடியை ஆர்வமுடன் ஏற்றி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடி ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, சாதி பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என எழுச்சி முழக்கமிட்ட புரட்சி தாய் சின்னம்மா வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என சூளுரைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கழக கொடியை ஏற்றி கழகத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா புதிய கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக நிர்வாகி பொத்தேரி எஸ். சூர்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் செந்தில் பெருமாள், சுரேஷ், கூடுவாஞ்சேரி சின்னத்தம்பி, மறைமலை நகர் முரளி, நெடுங்குன்றம் அழகு பாண்டி, புவனேஸ்வரி, நாச்சியார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி மலர கடுமையாக உழைப்போம் என்று கழகத்தினர் சூளுரைத்தனர். அண்ணாவின் புகழ், எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தாயின் புகழ், புரட்சி தாய் சின்னம்மா, 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 எம்ஜிஆரின் புகழ், அண்ணாவின் புகழ், அம்மாவின் புகழ், புரட்சி தாய் சின்னம்மா, கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் சின்னம்மா, கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் சின்னம்மா, நாளைய முதல்வர் சின்னம்மா, வருங்கால முதல்வர் சின்னம்மா, புரட்சி தாய் சின்னம்மா. சின்னம்மா மட்டும்தான் அம்மாவை, புரட்சி தலைவி அம்மாவை பின்னால் இருந்து 35 வருஷம் வழி நடத்தினது புரட்சி தாய் சின்னம்மா. அவங்க பின்னால் மக்களும் தொண்டர்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். கழகத்தை ஒரு ஒன்றிணைச்சு வழிநடத்துகிற ஒரு தலைமை தான் கட்சிக்கு தலைமையாக இருக்க முடியுமே தவிர 26 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்த அதிமுக வரணும்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளவோ போராடினாங்க. அதனால் அம்மா ஒரு புதுக்கட்சி தொடங்கியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். செங்கல்பட்டு மாவட்டம் முழு சப்போர்ட் பண்ணுவோம். எப்போவும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்போம். தேர்தலை சந்திப்போம், ஆட்சி அமைப்போம், வென்று காட்டுவோம், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவியால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு புது கட்சி ஒன்று தொடங்கியுள்ளார். புரட்சி தலைவருடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமை ஏற்கணும். புரட்சி தாய் சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டும்தான் அதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவருடைய ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. திமுக ஒழிக்கணும்னா புரட்சி தாய் சின்னம்மா தலைமை ஏற்கணும் அதிமுகவுக்கு. அந்த ஒரு வழியில் புரட்சி தாய் சின்னம்மா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மக்கள் தொண்டர்களும் எல்லாம் வரவேற்கிறோம். இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டம் பொறுத்தவரை புரட்சி தாய் சின்னம்மா வழி நடப்போம், புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு பின் தொடருவோம், புரட்சி தாய் சின்னம்மாவை வலு சேர்ப்போம். இது எங்களுடைய எண்ணங்கள். தொண்டர்கள் அத்தனை பேருடைய எண்ணங்களும் இதுதான். இந்த செங்கல்பட்டு மாவட்டம்ல தமிழ்நாடு மொத்த தொண்டர்களும் புரட்சி தாய் சின்னம்மா பின்னாடி தான் இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கணும், அவங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். இதுதான் எங்களுடைய விருப்பங்கள்.